என்பவர்களுக்கு இந்த வருடம் அப்படின்றது எப்படி சார்? ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டாங்கம்மா. 7 சனியின் பிடியில் மாட்டி எதுவுமே ஒத்து வரல சார். என்ன சார் வருஷம் நீங்களும் பேசுகிறீங்க, ஒன்றுங்க காணோம் இப்படின்னு நொந்து போனவங்களில் நிறைய பேர் கும்பத்தில் இருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக சதய நட்சத்திரம். இந்த சதயத்தில் பிறந்தவங்கெல்லாம் கடந்த 2-3 வருஷம் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இருக்காது. வேலையை விட்டுருப்பாங்க, சொந்த தொழில் ஆரம்பிக்கிறேன்ட்டு போயிருப்பாங்க, ஊரை விட்டு போயிருப்பாங்க, அங்கே செட் ஆகலைன்னு திரும்பி வந்திருப்பாங்க, அங்கே ஒரு 6 மாதம் பள்ளிக்கூடத்தில் பிள்ளையை சேர்த்துருப்பாங்க, அங்கேருந்து சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வந்து இங்கே 6 மாதம் தூங்க வச்சுருப்பாங்க, திரும்ப இங்கே பள்ளிக்கூடத்தில் இடம் கொடுக்க மாட்டேன்னு மல்லு கட்டுவான், அங்கே போய் காலில் விழுந்து அதே பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை சேர்ப்பாங்க. இதுக்கடையில் பிள்ளைங்கள்லாம் மனசு கெட்டு போயிடும், 1 வருஷம் வீணாக போயிடும். எவ்வளோ கொடுமை பாருங்களேன். இப்படிப்பட்ட பயங்கரமான அடியை சந்தித்தவங்க கும்பத்தில் பிறந்தவங்க. அதுலேயும் கும்பத்தில் பிறந்தவங்க சில பேருக்கு சனி திசையே நடக்கும். கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ ராகுவோட திசையில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக 3வது திசை சனி திசை நடக்கும். அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு 4வது திசையே சனி திசை நடக்கும். அப்போ அந்த 4வது திசை சனி திசை என்பதே மாரக திசைன்னு வேற சொல்லப்படுது. அந்த அளவுக்கு துன்பங்கள் மனசில் இவ்வளோதான் அவ்வளோதான் இல்லை சொன்னால் அவங்க அள வச்சிடலாம், அந்தளவுக்கு இப்போ உட்காந்துட்டு இருப்பாங்க, அவ்வளோ மூட் அவுட் ஆகி உட்காந்துருப்பாங்க. இந்த வருடம் நிச்சயமாக மாற்றம் உண்டு. ஏனென்றால் வருடத்தின் ஆரம்பம் என்பது 4ஆம் இடத்துல சந்திரன் உச்சம் பெறுகிறார். இதுவரையிலும் உங்களை கிள்ளுக்கிறையாக நினைத்தவர்கள் அத்தனை பேர்களும் இப்போ கையெடுத்து கும்பிட போகிறான். இதுவரைக்கும் யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினாங்களோ அவங்கெல்லாம் உங்களை வீடு தேடி வந்து ஐயா தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்கன்னு மன்னிப்பு கேட்க போகிறான். தொழில் ரீதியாக மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்க போகுது. ஏன்னா 6ஆம் பாவாதிபதி உச்சம். உழைப்புக்கு தகுந்த பணம் வரணும், போட்ட முதலுக்கு தகுந்த லாபம் கிடைக்கணும், அடைச்சி கடந்த தொழிலெல்லாம் திறந்து நடத்த ஆரம்பிக்கணும், வழக்கில் மாட்டிக்கிட்டவங்கெல்லாம் விடுதலை பெறணும், சண்டை சச்சரோட சிக்கிக்கிட்டவங்கெல்லாம் சொந்தம் கொண்டாடணும். ஆமாம், இந்த கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படி எப்படின்னு இல்லை, எல்லா சிக்கல்களும் தீரப்போகுது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருஷம் இருக்கிறத பார்க்க முடியும். அதே போல் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சந்திர பகவான் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறாரு. அந்த சுக்கிரன் தான் 11ல் உட்காந்துருக்கிறார். அப்போ அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் 11ஆம் இடத்திலும், சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் 7ஆம் இடத்திலும் இருப்பது என்பது ஜாதகத்தில் ஒரு வினோதமான காம்பினேஷன். அப்போ உடல் ரீதியாக இருந்த தொல்லைகளெல்லாம் போயிடும். பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கு வயிறு கோளாறு, ஜீரண கோளாறு, ஏதாவது துன்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் இப்போ இவங்களை விட்டு தானாக விலகும். பயங்கர புத்திசாலியாக, கமிட்டடாக, கால்குலேட்டிவாக வாழ புறப்பட்டுட்டாங்க. உறுதியாக இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வேலை வாய்ப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருப்பாங்க, இவங்களே வெறுத்து போய் வேலையை விட்டு ஓடி இருப்பாங்க. எங்கெங்கேயும் சுற்றி வேலை சரியாக இருந்திருக்காது, அதே கம்பெனிக்கு திரும்ப போவாங்க. அந்த கம்பெனி இவங்களை பெருமையாக கூப்பிட்டு ஒரு பதவி உயர்வை கொடுத்து உட்கார வச்சா எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதே போல் கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்கள், குடும்பத்தை நடத்தக்கூடிய ஆண்கள், இவங்க எல்லாத்துக்குமே இப்போ உண்மை விளங்க ஆரம்பிக்கும். குடும்பம் என்றால் இருவரும் தான், ஒருத்தர் விட்டுட்டு ஒருத்தர் இல்லை, இனிமேல் கெட்டித்தனம் பேசி பிரயோஜனம் இல்லை, இணைஞ்சு போகலாம் அப்படிங்கிறது புரிய வரும். கும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் சமத்தாக இந்த காலத்தில் பெரிய அச்சீவ் பண்ணும். இந்த +2 படிக்கிற பசங்க கும்பத்தில், இப்போ நீங்கள் கும்பமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் குழந்தை ஒன்று +2 எழுதுன்னா சூப்பர் மார்க் எடுத்துரும். காரணம், பிள்ளைகளால் மகிழ வேண்டிய காலம். பிள்ளைகளால் மகிழ்வது மட்டும் இல்லை, கும்பத்தில் பிறந்து உங்களுக்கு பிள்ளைகள் இருந்து கல்யாணம் ஆகாட்டி இப்போ அற்புதமாக கல்யாண யோகம் தேடி வரும். கல்யாணமானவர்கள், பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை பேர் இனிமையாக நடக்கும். இப்படிப்பட்ட சகல பாக்கியங்களும் கும்பத்துக்கு சேர்ந்து வந்துடும். சரி, இப்போ ஒருத்தர் பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணலாம்? யார்? சனி பகவான். 7.5 சனிங்கிறத மறந்துடக்கூடாது. இப்போ நான் இவ்வளவும் சொல்லிட்டேன்ல, இந்த எல்லா இடத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் பிரேக் போட்டுக்கிட்டே போகணும். நீங்கள் புதுசாக ஒரு BMW கார் வாங்குறீங்க, பிரேக் இல்லாமையே கொடுக்குறான், ஓட்ட முடியாது பிரேக் இல்லாட்டி. அந்த பிரேக்கை நீங்கள் உணரணும். ஏனென்றால் 7.5 சனி. இந்த 7.5 சனி என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அப்படி விட்டுட்டு திருப்பி இடுப்பி பிடிப்பார். அப்போ அந்த இடத்துல உஷாராக இருக்கணும், பேசுகிற பேச்சில் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல தான் சனி இருக்கிறார். சொல் வார்த்தையை அள்ள முடியாது திரும்ப, அது ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் கமிட் ஆகக்கூடாது. சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் தேவையில்லாமல் கடன் வாங்கக்கூடாது, தேவையில்லாமல் கடன் கொடுக்கக்கூடாது. ஒரு மளிகை கடன் நடத்துகிறீங்க, விற்காட்டாலும் பரவாயில்ல, பொருளாக வச்சுக்கோ, அது எதுக்கு கடன் கொடுத்துட்டு அப்புறம் அவன் வராமல் நீ தள்ளாடுற, வட்டிக்கு காசை வாங்குற, இப்படிங்கிறத உணர வேண்டிய நேரம். இவர்கள் உணர்ந்துட்டாங்க ஏற்கனவே, இப்போ இன்னும் நல்லா உணர போகிறாங்க. இல்லைன்னு சொல்லப்போனால் 6 மாதம் கழிச்சதுக்கப்புறம் ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் 2ஆம் பாவாதிபதி 6ஆம் இடத்துக்கே போகிறார். அவர் 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார். ரொம்ப நாள் கழித்து நிம்மதியை தூங்க போகிறாங்க. சகல விதத்திலும் சந்தோஷப்பட்டு அமைதியாக தூங்கி எந்திக்கிற காலகட்டத்தை கும்பம் சந்திக்கும். அதையும் குறிப்பாக அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகள், பெரிய பதவிகள் இருக்கக்கூடியவங்க, இப்படிப்பட்ட எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த கும்பத்தில் பிறந்தவங்க இப்போ ரொம்ப சௌரியமாக, சந்தோஷமாக, நிதானமாக, ஒரு நல்ல நிம்மதியாக இருக்கக்கூடிய காலச்சூழலை உணர்வாங்க. அப்போ 7.5 சனியிலையும் கூட இப்படி நடக்குமான்னு கேட்டால், இதைத்தான் 2 பகுதியாக புரியணும். 7.5 சனி நடக்கின்ற காரணத்தால்
ஒரு 25 வயதுக்கு உட்பட்ட நபர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞிகள் எல்லாருமே எல்லாத்துலேயும் டபுள் செக். அவசரப்பட்டு கமிட் ஆகாதீங்க, அவசரப்பட்டு விட்டுட்டு ஓடாதீங்க, டபுள் செக். அதுக்கு மேலே உள்ளவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. நீண்ட நாள் கழித்து 2026 கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு குபேர யோகத்தை கொடுக்கும், அனுபவிச்சு மகிழலாம். நிச்சயமா சார். இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா யார்? குலதெய்வ வழிபாடு இவங்க வச்ச குறைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணும். ஏன்னா 5 குடையவன் குரு பார்வையில். அப்போ குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய புதிர் காரியங்களை செய்யணும். ஒரு அமாவாசை அன்னைக்கு விரதம் இருக்கலாம், இல்லை புரட்டாசி மாதம் அவர்களுடைய மகாலபட்சத்தில் ஒரு யாரையா கூப்பிட்டு வச்சு ஒரு திதி கொடுக்கலாம், இல்லை திதி நாட்கள் தெரிந்திருந்தால் அந்த நாட்களில் அதை செய்து மகிழலாம். இதெல்லாம் பண்ணுறது இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விதமான வளர்ச்சியை கொடுக்கும். இவங்களுக்கான மதிப்பெண் அப்படின்னா எவ்வளோ சார் சொல்லலாம்? 80% கொடுக்கலாம். நிச்சயமா.